ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிகவும் சுவையான சாஃப்டான குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய மிகவும் கம்மியான பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஒரு சாக்லேட் கப் கேக் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. கேக் செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெட்டி இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். வெட்டி இன்க்ரீடியன்ஸ்க்கு ஒரு எக், சுகர், மில்க், ஆயில் 4 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு விஸ்க் பண்ணிக்கலாங்க. யூஸ் பண்ணுறது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கதா யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாலும் வெளியில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒன் சைடு வச்சிடலாம். அடுத்த பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு பவுலில் 1 கப் மைதா, எந்த அளவுக்கு சுகர் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். 1/4 கப் கோகோ பவுடர், ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லம்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட் வெட்டி இன்க்ரீடியன்ஸையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நம்ம நல்லா விஸ்க் வச்சு விஸ்க் பண்ணிக்கலாங்க. நல்லா லேயர் ஃபார்மில் வர்ற அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணணுங்க. சாக்லேட் கப் கேக் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நான் சொல்கிற அளவில் நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். இதே மாதிரி செய்யுங்க, கொஞ்சம் கூட அளவு மிஸ் ஆகாமல் செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்லா லேயர் ஃபார்மில் வர்ற அளவுக்கு நல்லா விஸ்க் வச்சு விஸ்க் பண்ணணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட், கப் கேக் ட்ரேயில் கப் கேக் மோல்டை செட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. கப் கேக் ட்ரே இல்லாட்டியும் வெறும் பிளேட்டை வச்சு கூட கப் கேக் மோல்டை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரை கப் மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம ஊற்றுனோம்னாக்க வெளியில் வந்துடும். அரை கப் ஊற்றுறதே நம்ம மேலே ரேஸ் ஆகி வருங்க. நெக்ஸ்ட் 180 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் அவனில் வைக்கணுங்க. கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு டூத் பிக் வச்சு இன்செர்ட் பண்ணி பார்த்தோம்னா அது ஒட்டாமல் வரணுங்க. பாருங்கள், இது மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் டூத் பிக்கில். அவ்வளோதாங்க, ரெடிங்க. இதே மாதிரி சிம்பிளான முறையில் நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு வரணும்னா நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் டு ஆல் அன்பின் வண்ணம் வீவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்குறேங்க.